என் பேர் சுகந்தி. வெல்கம் டு யோர் ரெசிபீஸ் டைரி. வெறும் 2 பிரெட்டும் பிரேக்ஃபாஸ்ட்க்கு செஞ்ச கொஞ்சம் சட்னி இருந்தால் போதும். ஒரு கிறிஸ்பியான டேஸ்டியான சாண்ட்விச் ரெசிபி பண்ணலாம், டோஸ்டர் இல்லாமல். ஈவினிங்கில் ஸ்கூல் விட்டு வர கிட்ஸுக்கு ஒரு நாள் இந்த மாதிரி சாண்ட்விச் செஞ்சு கொடுத்தா ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த கிறிஸ்பி சாண்ட்விச் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பிரெட் சாண்ட்விச் செய்யறதுக்காக 2 பிரெட் எடுத்துக்கோங்க. நான் 2 வீட் பிரெட் எடுத்திருக்கேன். பிளெயின் பிரெட் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் சட்னி எடுத்துக்கோங்க. நான் தக்காளி தொக்கு எடுத்திருக்கேன். தோசை கல்ல ஸ்டவ்ல வச்சிடுங்க. கல்லு லேசா சூடானதும் 2 பிரெட்டையும் இந்த மாதிரி வச்சுட்டு நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஒரு சைடு மட்டுமே நெய் அப்ளை பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட வெண்ணெய் இருந்தா வெண்ணெயும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் நெய் அப்ளை பண்ண அந்த சைடு மட்டும் டோஸ்ட் பண்ணிக்க போறேன். பிரெட்டோட ஒன் சைடு மட்டும் தான் நம்ம இப்போ டோஸ்ட் பண்ணணும். ஒரு சைடு லைட்டான கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறினதும் பிரெட்டை திருப்பி போட்டுடுங்க. இதுல இருந்து ஒரு பிரெட்டை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பிரெட் மட்டும் தோசை கல்லுலயே இருக்கட்டும். ஸ்டஃபிங்கை நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இன்னொரு பிரெட் நம்ம டோஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஒன் சைடு, அந்த டோஸ்ட் பண்ண சைடை இந்த பிரெட் மேல வச்சு ப்ரெஸ் பண்ணணும். இப்போ இந்த பிரெட்டை திருப்பி வச்சுட்டு இதுக்கு மேல நம்ம ஒரு நல்ல ஹெவி வெயிட் வைக்க போறோம். இதை வச்சுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் இந்த பிரெட் நல்லா டோஸ்ட் ஆகட்டும். இப்போ ஒரு சைடு நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த வெயிட்டை எடுத்துட்டு திருப்பி போட்டுக்கலாம். மறுபடியும் அந்த வெயிட் வச்சிடுங்க. வெயிட் வச்சுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் மறுபடியும் டோஸ்ட் பண்ணிட்டு எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப கிறிஸ்பியான டோஸ்டர் இல்லாத சாண்ட்விச் நம்ம தோசை கல்லையே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாண்ட்விச் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நான் போடுற ரெசிபிஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னா யோர் ரெசிபிஸ் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு சுவையான ரெசிபி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய் பாய்.